ஒரு சில பெண்கள் வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த 3 பிஹேவியர்ஸும் அவங்க மனதளவுல ரொம்ப ரொம்ப சேடா இருக்காங்க அப்படிங்கறத காட்டும். நம்பர் 1, அவங்களோட லைஃப்ல எல்லாமே இருக்கும், பட் they feel flat, like something is missing அப்படிங்கிற மாதிரி தோணும். என்ன மிஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி ஹாப்பினஸ் தான் மிஸ் ஆகும். ரொம்ப நாளா அவங்களோட மைண்டுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அதை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்காம அவங்க மனசுக்குள்ளேயே அதை வச்சு வச்சு ரொம்ப யோசிச்சு கடைசியில அது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இழப்பு அவங்களோட லைஃப்ல நடந்திருந்தா அந்த லாஸை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அந்த பெயின் ஆஃப் லாஸ் வந்து அவங்களோட மனசுக்குள்ள ரொம்ப டீப்பா இருக்கிறனால கூட அவங்களால ஹாப்பியா இருக்க முடியாது. நம்பர் 2, சம்டைம்ஸ் அன்ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இட் டசன்ட் ஃபீல் லைக் சேட்னஸ், இட் ஃபீல்ஸ் லைக் நத்திங் அட் ஆல். இவங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து இமோஷனலி டிஸ்கனெக்டடா இருப்பாங்க. வெளியில போய் சோஷியலைஸ் ஆகுறதுல அவங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இருக்காது. இன்னும் சொல்ல போனா வீட்டை விட்டு வெளியில போறக்கே அவங்களுக்கு பிடிக்காது. நம்பர் 3, விமன் வந்து ஒரு அன்ஹாப்பியா இருக்கும்போது தான் அடுத்த விமனை அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களாம். அவங்கள பத்தி காசிப் பேசுறது, அவங்கள ஜட்ஜ் பண்றது, இப்படி உள்ளுக்குள்ள ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது அடுத்த விமனை வந்து இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா இது டெம்பரரியா அவங்களுக்குள்ள வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா. பட் இது வந்து அவங்களோட ரியல் கேரக்டர் இல்லைனாலும் சம்டைம்ஸ் நம்ம உள்ளுக்குள்ள பயங்கர லோவா ஃபீல் பண்ணும்போது நம்மளோட பிஹேவியர்ஸ் இப்படி மாறும்.